ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கு மார்கழி மாதம் 21வது நாள் நாம் கேட்க வேண்டிய திருப்பாவையினுடைய 21வது பாசுரம் என்ன, திருப்பள்ளி எழுச்சியினுடைய முதல் பாடல் என்ன. ஏன்னா இதற்கு முன்பாக நாம் பார்த்த 20 பதிகங்களுமே திருவெம்பாவையினுடைய 20 பதிகங்கள். அந்த 20 பதிகங்களோடு திருவெம்பாவை நிறைவடைந்து விட்டது. இதற்கு அடுத்ததாக திருப்பள்ளி எழுச்சி. திருவெம்பாவையிலே தோழிகளை எல்லாம் கூப்பிட்டுட்டு அழைச்சிட்டு நீராடுவதற்காக, வழிபாடு செய்வதற்காக, எல்லாம் கூட்டு பிரார்த்தனை பண்ணுறதுக்காக போகிறாங்க. இனி அடுத்து திருப்பள்ளி எழுச்சியில் கோவிலுக்கு போய் பெருமானை பள்ளி எழுப்புவார்கள். திருப்பாவையில் எப்படி வந்ததோ அதே போலத்தான் இப்போ கண்ணனுடைய வீட்டுக்கு போய் கண்ணனை துயில் எழுப்புகிறார்கள் இல்லையா, அந்த ஆயர்குல பெண்கள். அதே போல் இப்போ பெருமானுடைய கோவிலுக்கு போய் பெருமானை திருப்பள்ளி எழுப்புவது தான் திருப்பள்ளி எழுச்சியினுடைய 10 பாடல்கள். முதல்ல திருப்பாவையினுடைய 21வது பாசுரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தாய் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலலாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்துன் அடிப்பணியும் ஆப்போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். இது திருப்பாவையினுடைய 21வது பாசுரம். இந்த பாசுரத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா, நாம் எப்பெல்லாம் பால் கறக்கணும்னு நினச்சி பால் கறக்கிறதுக்கு போகிறோமோ அப்பெல்லாம் பாத்திரங்கள் நிரம்பி வழிகின்ற அளவுக்கு பாலை சுரக்கும் வள்ளல் தன்மை கொண்ட பசுக்களுக்கு உரிமையாளரான நந்தகோபனின் மகனே கண்ணனேன்னு கூப்பிடுறார். இதில் எவ்வளவு விஷயங்களை சொல்கிறார் பாருங்கள். நம்ம பால் கறக்கணும்னு நினச்சி போகிற நேரமெல்லாம் பாத்திரங்கள் நிரம்பி வழிகிற அளவுக்கு வள்ளல் தன்மை கொண்ட பசுக்களுக்கு உரிமையாளர்னு சொல்கிறார். அவ்வளவு செழுமையான பசுக்களையும் வச்சிருக்கிறாரு. அப்பேற்பட்ட பசுக்களுக்கு உரிமையாளரான நந்தகோபன், அந்த நந்தகோபரினுடைய மகன் கண்ணனே நீ எழுவாயாக. வேதங்களால் போற்றப்படுகின்ற வலிமையானவனே, அந்த வேதங்களினாலும் அறிய முடியாத பெரியவனே, உலகிற்கே ஒளிகாட்டுகின்ற சுடரே துயிலெழுவாயாக அப்படின்னு கூப்பிடுறாங்க கண்ணனை. உன்னை எதிர்த்தவர்களெல்லாம் வலிமை இழந்து உன்னுடைய வாசலிலே உன் பாதத்திலே விழ காத்து கிடப்பது போல நாங்களும் உன் திருவடியை புகழ்ந்து பாட காத்து கிடக்கின்றோம். எங்கள் வேண்டுகோளை ஏற்று துயிலெழுந்து வருவாயாக, எங்களுக்கு ஆசி புரிவாயாகன்னு அழைக்கிறாங்க பெண்களெல்லாம். மன்னாதி மன்னர்களெல்லாம் உன்னுடைய காலிலே விழ காத்து கிடப்பது போல நாங்களும் காத்து கிடக்கிறோம். ஆனால் மன்னாதி மன்னர்களெல்லாம் உன்னோட காலிலே விழுவதற்காக காத்து கிடக்கிறதுங்கிறது உன்னிடம் இருக்கின்ற பயத்தினால், உன்னிடம் தோற்று விடுவோங்கிற பயத்தினால். ஆனால் நாங்கள் அவர்களைப் போல பயந்த சுபாவம் கொண்டு உனக்கு காத்து கிடக்கவில்லை. நாங்கள் வா அப்படின்னு கூப்பிட்டா நீ வரணும். வர மறுத்தால் உன்னை எங்களுடைய அன்பென்னும் கயிற்றால் கட்டி போட்டு விடுவோம், ஆனால் நீ தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆண்டாளுடைய மாலைக்குள்ளே புதைந்து கிடந்த ஒரு தலைமுடியால் அவனை கட்டி போட்டு விட்டாளே, அதுதானே அன்பு. அந்த ரங்கநாதன் அவளிடம் வசமாக சிக்கி கொண்டானே, அதுதானே அன்பு. இதுதான் பக்தியின் உச்சநிலை. பகவானிடம் நம்மை அர்ப்பணித்து விட்டோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருந்து அவன் தப்பி ஓட முடியாது. இது எல்லாருமே புரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன வழிபாடு பண்ணினாலும் சரி, யாரை வழிபாடு பண்ணினாலும் சரி, அந்த பக்திங்கிறது உண்மையானதாக உச்ச நிலையிலே இருக்கிறதாக இருந்தது அப்படின்னா பகவான் நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டார். எப்போவுமே நம்ம கூட தான் இருப்பார். நம்ம கூப்பிடலைனாலும் நம்ம கூடவே தான் சுற்றிட்டு இருப்பார். அதுதான் அன்பு. அடுத்ததாக திருப்பள்ளி எழுச்சியினுடைய முதல் பாடல். போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கலர்க்கு இணைத்துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில்நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடியுடையாய் எனையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இது திருப்பள்ளி எழுச்சியினுடைய முதல் பாடல். இதற்கு முன்பு பார்த்த 20 பதிகங்களும் திருவண்ணாமலையிலே அருளி செய்தது. இந்த திருப்பள்ளி எழுச்சியினுடைய 10 பாடல்களும் திருப்பெருந்துறையிலே அருளியது. அதிலே முதல் பாடல் தான் இப்போ நம்ம பார்த்துருக்குறோம். இதில் என்ன சொல்ல வரார் மாணிக்கவாசக பெருமான் அப்படின்னா, சேற்றிலே பூத்த செந்தாமரை மலர்களை கொண்ட குளிர்ந்த வயல்களெல்லாம் சூழ்ந்த திருப்பெருந்துறையிலே உரைகின்ற சிவபெருமானே, நந்திக்கொடியை உடையவனே, என்னையும் ஆட்கொண்டவனே, என்னுடைய வாழ்வின் முதல் பொருளே,
பொழுது புலர்ந்து விட்டது. உனது பூ போன்ற திருவடிகளிலே மலர்களை தூவி வழிபட வந்திருக்கின்றேன். எம்பெருமானே, உன் அழகிய முகத்திலே புன்னகை பூத்தபடி எனக்கு அருள் செய்வாயாக அப்படின்னு கேட்குறார். நான் ரெடியாகி உன்னோட பூ போன்ற திருவடிகளிலே மலர் தூவி வழிபடுறதுக்காக வந்திருக்கேன். நீ பள்ளி எழுந்தருளுந்து எனக்கு ஆசி புரிய வேண்டும்னு கேட்குறார். திருப்பெருந்துறை அப்படிங்கிறது ஆவுடையார் கோயிலிலே ஆத்மநாதர் அருள் புரிகின்றார் இல்லையா? அந்த திருப்பெருந்துறை வாழும் காலத்திலே நம்ம பல இன்பங்களை அனுபவிக்க வேண்டி நம்ம இறைவன்கிட்ட கேட்குறோம். ஆனால் அவையெல்லாம் தற்காலிகமானதே தவிர நிலையானது அல்ல. ஆத்மாவுக்கும் சுகம் வேண்டுமே. அதற்கு என்ன செய்வது? ஆத்மநாதராகிய சிவபெருமானை சரணடைந்தால் பேரின்பத்தை அடையலாம். மாணிக்க வாசகர் என்ன பண்ணார்? பாண்டிய நாட்டிலே மந்திரியாக பணிபுரிந்தவர். அவர் அனுபவிக்காத போகங்கள் இருக்குமா என்ன மந்திரியாக இருந்தா? ஆனால் இறைவன் அவரை என்ன செய்தான்? போர்ப்படைக்கு குதிரை வாங்குகின்ற சாக்கிலே தன்னுடைய தலத்திற்கு வரவழைத்தான். உண்மையான இன்பம் என்ன என்பதை அறிய வைத்தான். அமிழ்தினும் இனிய திருவாசகத்தையும் எழுத வைத்தான். அவரை ஆட்கொண்டான். பெருமான் சொன்னது என்ன? எம்பெருமான் சிவபெருமான் சொல்கிறது என்ன அப்படின்னா, அடியார்க்கும் அடியேன் தான் எப்பொழுதுமே பெருமான் சொல்கிறார் சிவபெருமான். என்னுடைய சிவனடியவர்களுக்கு நான் அடியவன் அப்படிங்கிறார். அதனால் அந்த அடியவர் நமக்கு கொடுத்தருளி இருக்கின்ற இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடல்களையும் திருவம்பாவை பாடல்களையும் நம்ம பாடி பெருமானுடைய கருணையை பெறலாம். இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவிலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.